அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மிளகாத்தூள் சேர்த்து நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கிற சோயா பால்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட், ஊற வச்சிருக்கிற கொண்டைக்கடலை ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே நான் ஒரு 3 டம்ளர் அரிசிய ஊற வச்சிருக்கேன் 20 மினிட்ஸ். இத வடிகட்டி இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ 3 டம்ளர் அரிசினா 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து கொத்தமல்லி இலைகள போட்டு குக்கர விசில் போட்டு ஒரு 4 விசில் வேக விடுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு குக்கர ஓப்பன் பண்ணீங்கன்னா, நமக்கு சோயா கடலை பிரியாணி ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.